ஹாய் வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்துக்கு போயிருக்கா பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவே டென்ட் அடித்து நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வீடுகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்கிறவர்கள். அப்போ நான் நினைக்கிறேன், நான் உண்மையாவோ கனடாவில் அப்படி இருக்குமோ? ஏண்டா கனடா பெரிய ஒரு செல்வந்த நாடே, அப்படியெல்லாம் அப்படி மக்கள் இருப்பார்களோ என்று நான் உண்மையாக நினைத்து இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், இல்லை அப்படி இருக்குது, நீ போய் பேர் பார்ப்போம்னு சொல்லி சொன்னான். பின்ன நான் இன்றைக்கு என்ன செய்தேன் சொன்னால், நான் சேப்ருக்கில் இருக்குன்னு சொன்னவே. அப்போ நான் சேப்ருக்கில் வந்து பார்த்தால் உண்மையாகவே அதுக்குள்ளே போகும்போது ஒரு நாள் நான் போய் ஒரு நிமிஷம்னால நிற்கலாம் போயிட்டு அந்த கேம்புக்குள்ளே ஒரு நிமிஷம் உங்களால் நிற்கலாம் கிடக்குது. அப்போ இவர்கள் 365 நாட்களும் இந்த கேம்புக்கு என்னென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மழை, வெயில், குளிர், அதுவும் கனடாவில் இவ்வளவு சினோ கொட்டுன்றது. அந்த கொட்டுற சினோக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்படுவார்கள். என்னென்று அதுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ குளிராக இருக்கும். எல்லாம் எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க மாதிரி இருக்கிறது. ஒரு குருவிக்கே ஒரு கூடு இருக்கின்றது. ஆனால் ஒரு மக்களுக்கு ஒரு கனடாவில் இவ்வளோ கோடியாக இருக்கும். இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்குது. ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உண்மையாக சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு இதை கொடுத்ததே பெரிய சந்தோஷம் என்று நினைக்கணும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு வசதியோடு ஆண்டவன் எங்களை இருக்கிறான்னு சொன்னால், நாங்கள் கீழே உள்ளவையே பார்க்கணும், இவ்வளோ கஷ்டப்படுகினோம்ன்ற பார்க்கணும், இவ்வளவும் காணும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்று சொன்னால், நான் உண்மையை இன்றைக்கு இதை பார்த்து போட்டுத்தான் நினச்சேன். நாம் எல்லாம் என்னத்துக்கு சண்டை பிடிப்பான், என்னத்துக்காண்டி இப்படியெல்லாம் அடுத்தவற்ற சுத்தொலி நான் அனுபவிப்பான், அப்படியெல்லாம் நான் சில நேரங்களில் திங்க் பண்ணுறாது. ஏன் அடுத்தவையோட சண்டை பிடிக்கணும், ஏன் கோவப்படணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டா நாங்கள் நாளைக்கு என்ன செய்யலாம்? ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் கீழன்ற பேர் மேலே ஏற்றியிலும் ஏற்றுவார். ஏன்னு சொன்னால், நான் அதில் இருந்த ஒரு ஆளை கேட்டேன். அவர் நல்ல டையெல்லாம் கட்டி நல்ல அழகாக இருந்தவர். அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவார், எல்லாம் நல்லா அதில் இருக்கிறார். பாருங்கோ, அவர் அந்த ஜாக்கெட் ஒன்று வச்சு கொண்டிருப்பார். அவர்கிட்ட தான் நான் கேட்டேன்னா, ஏன் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள்னு சொல்ல. அப்போ அவர் சொல்லப்படுது, தங்களுக்கு ஒரு தரம் இல்லை, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் ஒன்று, மற்றது வேறு நாடுகளில் இருந்து வீடு வாசல் இல்லாமல் இப்படி போய் இதுகளுக்குள்ள இருந்தவர்கள் நிறைய. இப்போ அந்த டென்ட் அடித்து இருக்கிற எல்லாம் விழுந்துட்டு இல்லை, அதில் அநேகம் பேர் போயிட்டார்கள். உங்களுக்கு விரும்பினா இப்போ திரும்ப வருவார்கள். இங்கே இதில் பாருங்கள், இதெல்லாம் இருக்கின்றது பாருங்கள், எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்னு போட்டுக்கு. இவர் தான் நான் கேட்டேன். அவர் நல்ல டையெல்லாம் கட்டி அழகாக அந்த குடிசைக்கு தான் இருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே டாய்லெட் வசதி ஒன்றும் இல்லையோ, வேறு எல்லாம் நல்லா அழகாக உள்ளுக்கு எல்லாம் செய்து வச்சுக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன, அவர்களால் நடக்க இயலாது அல்லது இயலாதுன்ற ஒரு கட்டம் வரும்போது பிள்ளைகளால் கைவிடப்படுகின்றார்கள். கைவிடப்பட்டு இப்படி ஒரு கான்ஃப்ளெக்ஸ் பீப்புளாக இருக்கின்றார்கள். பாருங்க, இதுதான் லைஃப். எங்களோட லைஃப் எப்போ மாறும்னு தெரியாது. அதுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், நானா பெருசு, நீயா பெருசு, நான் பணக்காரனா, நீ பணக்காரனா, உன்னோட பெரிய காரணம் இருக்கிறா, என்னோட பெரிய காரணம் இருக்கிறா, எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். மனிதன் மண்ணுக்கு ஆசைப்படுகின்றான், மண் மனிதனுக்கு ஆசைப்படுகின்றது.